தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. குழந்தைய வச்சு தான் இந்த சீன் கொடுக்கணுமா? வெறும் பெரியவங்களை வச்சு கொடுத்தா அது பத்தாதா? ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர். படத்தோட பேர் வந்து ஸ்வீட் ஆர்ட். படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, மூஞ்சியவே பார்க்க மாட்டேன்னு. இப்போ மேலே போய் எதை பார்க்க போற? ஒரு மேட்ரு பேசி முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ படியில் ஏறி நேர் வழியிலே போலாமே. போகலாம், அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல. பேச தானே போற. இப்போ டோர் ஓபன். தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. குழந்தைய வச்சு தான் இந்த சீன் கொடுக்கணுமா? வெறும் பெரியவங்களை வச்சு கொடுத்தா அது பத்தாதா? தப்பா மாட்டினாலும் எனக்கே தெரிஞ்சது. இல்லைன்னா நான் சாகிற வரைக்கும் நான் வெர்ஜின் மச்சான் இப்படி காலோட்ட ஆட்டிருப்பேன். நல்லா relationships are meant to be forever, Vasu. இந்த ஃபார் அண்ட் ஆல்வேஸ்லாம் சும்மா ப்ராக்டிக்கலாக வேலைக்கு ஆகாது. ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால அது இல்லைன்னு கிடையாது வாசு. கரெக்டு தான். எப்போ வரைக்கும் மேடம்? எப்பவுமே எப்போவுமே. என்னாச்சு? மனு எப்படி பாசிட்டிவ்? மனு எப்படி? எல்லாருக்கும் எப்படியோ அப்படிதான். மனு நான் தான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அது வந்து ஓகே. அன்னைக்கு இந்த மேஜிக் பலூன் போட்டிருந்தேன் மனு. வாசே பலூன் கிலூன் போட்டாலும் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுது ஒரு 10% சான்ஸ் இருக்குது. என்ன யோசிச்சிருக்கு வாசு? வேண்டாம் மனு, அபார்ட் பண்ணிடலாம். அபாஷன் தானே. பப்பாயா சிசிமி சீடு இந்த மாதிரி நாட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த சுச்சுவேஷனில் ஒன்றை விட்டால் எனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. எப்போ நடந்துச்சு? என்னது மச்சான்? அதான்டா மேட்ரு. அது எப்போ நடந்துச்சுன்னு அக்கா கேட்குறாங்க. மானத்தை வாங்கணும் பண்றோம். இனி அவ கைக்கு போன் போக கூடாது. வாசு எங்க இருக்க வாசு? இன்னும் 15 மினிட்ஸ் அங்கே இருப்போம். வீட்டை விட்டு வெளியில போக அவன் என்ன சொல்றது? யார் மனுவன்? நான் யார் கூட வந்தா உனக்கே ஏறிது? இதுதான் அந்த ஃபார் எவரா? நாம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்னு வச்சுல கேம் ஆறாடா அவன். அபார்ஷனை தாண்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம். உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு மூடு வந்தா மூடிட்டு இருந்திருக்கும்டா. நீ சும்மா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, நான் வந்து ஆனஸ்டாக சொல்லிட்டா எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்து ஓகே தான். எனக்கு ரியோ வந்து ஜோ படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜோ ஜோ படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துலேயும் நல்லா நடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சில ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஆக்டராக அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாருன்னு தெரியுது. கான்செப்ட் வழக்கம் போல் கான்செப்டாக இருக்குது. ரெண்டு பேர் வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது ப்ரெக்னென்சியில் போய் முடியுது. அதனால் வர பிரச்சனைகள் தான் கதைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிப்பிக்கலான டெம்ப்ளேட்டாக இருக்குமோன்னு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ. இப்போ படம் பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி தான் வந்து நான் இந்த டிராகன் படத்தை பார்த்து கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். அது கொஞ்சம் படம் செம்மையாக வந்துடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தோட டைரக்டர் வந்து ஸ்வினீத் எஸ் சுகுமார். ப்ரொடியூஸ் பை யுவன் சங்கர் ராஜாவா? அப்போ மியூசிக் யாரு? மியூசிக்கும் யுவன் தான். சினிமாட்டோகிராஃபர் வந்து பாலாஜி சுப்ரமணியம், எடிட்டர் தமிழரசன், ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர், லிரிசிஸ்ட் மதன் கர்கி, அறிவு, விக்னேஷ் ராமகிருஷ்ணன், ரியோராஜ், எம்சி சனா, கெல்தி அண்ட் கானா பிரான்சிஸ். இந்த படத்துல இருந்து 2 பாட்டு ஏற்கனவே கவர் பண்ணோம். தெரில, பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இப்போ படத்து மேலே. கொஞ்சம் நல்ல லைக் குரூ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்டாக இருக்காங்க.
கோபிகா ரமேஷ் இதில் அவங்க ஒரு நல்ல ஆக்ட்ரஸ். அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரெய்லர் ஓகே, படம் எப்படி இருக்குன்னு படம் வந்தால் தான் தெரியும். உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை சொல்லுங்கள். மற்றபடி நான் என்னோடய ரியாக்ஷன் இந்த ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது படங்களோ டீசர்ஸ், ட்ரெய்லர், சாங்ஸு, டிவி சீரிஸ், அனிமே ஏதாவது கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை நான் அதை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.